ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாதினி சமையல். இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிற ரெசிபி ஹரியாலி சிக்கன் தந்தூரி. ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச புதினா கூட நல்ல வாசனையான நாட்டு கொத்தமல்லியை பறிச்சு போட்டு எந்த கலருமே சேர்க்காம மசாலாவை அரைச்சி இந்த ஜூஸியான ஹரியாலி சிக்கனை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஹரியாலி சிக்கன் தந்தூரிக்கு தேவையான கொத்தமல்லி புதினாவை எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எங்கள் வீட்டிலேயே நான் வளர்த்த கொத்தமல்லி புதினாவை தான் இன்னைக்கு பறித்து எடுத்து சமைக்க போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன சின்னதாக பாட்டில் கூட இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வீட்லயே இருக்க மல்லி விதை மட்டும் போதும். புதினாக்கு மட்டும் நம்ம புதினாவை கடையில் வாங்கிட்டு இலைய பிச்சுட்டு இதில் இருக்கிற காம்பை மட்டும் ஊண்டி வச்சிங்கன்னா போதும். இதை நீங்கள் அடிக்கடி கடையில் போய் வாங்க தேவையில்லை. நல்ல மண்ணு மட்டும் போட்டிங்கன்னா நல்லா வளர்ந்து வரும். பார்க்குறதுக்கே நமக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி எல்லாம் பறிக்கும் போது கொத்தமல்லியோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். புதினாவும் அப்படிதான். நம்ம தேவையான இலையை மட்டும் பறிச்சு எடுத்துக்கலாம். கொத்தமல்லியை 2 இதில் போட்டு வச்சிருக்கேன். ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்து விதையை போட்டு வச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கெட்டியான தயிர் எடுத்து வச்சிடலாம். ஒரு காட்டன் துணியில் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் சேர்த்த அந்த துணியை ஒரு கிண்ணத்தில் வச்சிங்கன்னா தயிரில் இருக்க தண்ணி மட்டும் வடிஞ்சிட்டு இந்த மாதிரி நமக்கு கெட்டியான தயிர் கிடைக்கும். இந்த மாதிரி தயிரை நம்ம கெட்டியாக எடுத்து மசாலாவில் சேர்க்கும் போது மசாலா தண்ணி விடாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கோம். தந்தூரி பண்ணுறதுக்கு தேவையான கோழிக்கறி எடுத்துக்கோங்க. சிக்கனை எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. முழு கோழியாவோ இல்லைன்னா போன்லெஸ்ஸாவோ எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க. ஆனால் சிக்கனை மட்டும் நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் மசாலா தடவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். சிக்கனும் நமக்கு கொஞ்சம் தண்ணி விடாமல் இருக்கும். இப்போது சிக்கனில் அந்த கால் கிட்ட இருக்கிற நரம்பை மட்டும் ஒரு கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கோங்க. ஈரல் போட்டுட்டு இதில் உப்பும் எலும்புச்சம்பழத்தோட சாரும் தடவுறதா இருந்தாலும் தடவி ஊற வச்சுக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு இதில் மசாலாவை மட்டும்தான் தடவ போகிறேன். இப்போ மசாலாவை அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பறித்த கொத்தமல்லி தலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ கோழிக்கறிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைன்ற கணக்குக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்த புதினா இலையை சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியை அதோட தோலை மட்டும் எடுத்துட்டு சின்ன சின்னதாக ஒரு 3 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்துக்கோங்க. உரிச்ச பூண்டு பல்ல ஒரு 10லேருந்து 15 பல்கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போது சேர்த்த கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, புதினா இது எல்லாத்தையுமே பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் சிக்கனில் மசாலா பிரியாமல் நல்லா ஒட்டியிருக்கும். நான் அரைச்சி எடுத்த மசாலா பேஸ்ட்டை ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துருக்கேன். இது கூடவே கரம் மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். அதே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் கரம் மசாலா பொடியை சேர்த்துருக்கேன். சிக்கனுக்கும் மசாலாவுக்கும் தேவையான அளவு மட்டும் உப்பை சேர்த்துக்கலாம். உங்கள் அளவை பொறுத்து உப்பை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்போது நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கெட்டியான தயிர், அதை சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினாவெல்லாம் நம்ம அரைக்கும் போதே தயிர் சேர்த்துருந்தீங்கன்னா தயிர் தண்ணி மாதிரி ஆகிடும். மசாலா சிக்கனில் சரியாக ஒட்டாது. அதனால தான் நான் தயிரை அரைக்கும் போது சேர்க்காம மசாலா பேஸ்ட்டு கூட சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். அதே மாதிரி இதில் கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சீரகத்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரம் மசாலா சீரகத்தூள் 2ஐயும் கூட சேர்த்து கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் கூட இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போது ஹரியாலி மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்கலை. தண்ணி எதுவுமே சேர்க்காமலே மசாலா பேஸ்ட்டு இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ இதை கீரல் போட்டு வச்சிருந்த சிக்கனில் தடவி விட்டுக்கோங்க. நம்ம மசாலா தடவுற சிக்கனை குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். மசாலா சிக்கனில் நல்லா ஊறி டேஸ்ட்டை இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கணும்னா 4 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா முதல் நாளே மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் நீங்கள் அதை வெளியில் எடுத்து வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சிக்கனை அவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். அவனில் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அவனில் பண்ணுறவங்க 180 டிகிரி செல்சியஸில் வச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. தவாவில் பண்ணுறவங்க கடாயில் கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு ஃப்ளேமை லோவில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ஏர் ஃப்ரையரில் பண்ண போகிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கோங்க. நான் மசாலா தடவி ஊற வச்ச சிக்கனை ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை அவனில் ஒரு பக்கம் மட்டும் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 நிமிஷம் மட்டும் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறேன்.
ஒரு பக்கத்தை மட்டும் 15 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே உருக்கின பட்டரை தடவி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் ஒரு பக்கம் வெந்திருக்கு. இன்னொரு பக்கம் வேக வைக்கிறதுக்கு சிக்கனை திருப்பி போட்டுட்டு இன்னொரு 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். மொத்தமாக இந்த ஹரியாலி சிக்கனை நான் ஒரு 30 நிமிஷத்துக்கிட்டே பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பச்சை கலரை பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளோ சூப்பராக சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் எந்த கலருமே சேர்க்கல. எப்படி கலர் வந்திருக்கு பாருங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்காம இதை தைரியமாக நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஹரியாலி சிக்கன் தந்தூரியை ரொட்டி, ரைஸ், நான் கூட வச்சு சாப்பிடலாம். அப்படி எதுவுமே இல்லைனாலும் சும்மாவே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.